அன்பினர்களே, நாளை திங்கட்கிழமை 4ஆம் தேதி காலை முதல் தமிழகத்தின் தேர்தல் வாக்குகளை எண்ணும் கவுண்டிங் வேலைகள் நாளை காலை முதல் ஆரம்பமாகின்றது. 14 மையங்களில் இந்த வாக்கு எண்ணும் வேலைகள் கச்சிதமாக நடைபெறவிருக்கின்றது. நாம் பலமுறை எமது காணொலி தந்திருக்கின்றோம். கடந்த காலங்களில் இந்த இவிஎம் என்ற என்ன, எலக்ட்ரானிக் ஓட்டிங் மெஷின், இவிஎம் வாக்களிக்கும் இயந்திரம், அதாவது தமிழகத்தில் நீண்ட காலங்களாக ஒரு 15 ஆண்டுகளாக வாக்களிக்கும் மெஷின் மூலமே இந்த வாக்களிக்கும் விடயங்கள் நடந்து வருகின்றன. அதில் மிகப்பெரிய ஊழல் மோசடிகள் நடைபெற்றிருக்கின்றது. மேற்கு வங்க முதல்வர் மம்தா பானர்ஜி கூட மிகப்பெரிய கண்டனங்களை தொடர்ச்சியாக செய்து வருவது. ஆனால் நாங்களும் அதை சொல்லி இருக்கின்றோம். மோடியை பொறுத்த வரைக்கும் அவர் முதல் தடவை 2010ஆம் ஆண்டு வாக்கில் அவர் வெற்றி பெற்றார். உண்மையான வெற்றி அது, அதில் மாற்றுக்கருத்து இடமில்லாத வெற்றி. அதன் பிற்பாடு வந்த 2 தேர்தல்களிலும் இவிஎம் மெஷின்களில் மிகப்பெரிய வில்லங்கம், தில்லாலங்கடி வேலை பார்த்து வெற்றி பெற்று வருகின்றார்கள். இந்த முறையிலும் கிட்டத்தட்ட 110 இடங்களில் காங்கிரசின் வெற்றியை பறித்தே அவர்கள் ஆட்சியில் இருக்கின்றார்கள். அது மிகப்பெரிய ஊழல். நீண்ட காலமாக தமிழகத்தில் பிஜேபி ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்றாலும் அதற்குரியவர்கள் அவர்களுக்கு கிடைக்கவில்லை என்பதும், ஏன்னா அதிமுகவும் ஒரு திராவிட கட்சி தானே, அதனால் தான் இந்த முறை அவர்கள் விஜய் அவர்களை நம்பித்தான் விஜயை தனியாக களமிறக்கி இருக்கின்றார்கள். இவிஎம் மெஷினில் மிகப்பெரிய தில்லாலங்கடி உள்டா வேலையெல்லாம் நடைபெற்று முடிந்திருக்கும். அதாவது இவிஎம் மெஷினில் எந்த ஒரு திருட்டு வேலையும் இல்லை என்றால் டிஎம்கே ஆட்சி அமைக்கிறது. நாம் கொடுத்திருக்கின்றோம் 163 இடங்களை. இந்த கார்டு போட்டு பாருங்கள். தேர்தலுக்கு முன்பாக அது வெற்றிய தோல்வியை நாம் 163 இடங்களை டிஎம்கே கொடுத்திருக்கின்றோம். ஏடிஎம்கே அதாவது அதிமுக எடப்பாடியாரின் அதிமுக 60 இடங்களையும், டிவிகே விஜயின் கட்சி 8 இடங்களையும், நாம் தமிழர் சீமான் கட்சி 3 இடங்களையும் நாம் கொடுத்திருக்கின்றோம். என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய தனிப்பட்ட ஆசை, இந்த முறை சீமான் மாத்திரம் வெற்றி பெற்றாலே போதும் தமிழகத்தை அவர் ஆளுவார். சீமான் மாத்திரம் வெற்றி பெற்றாரே, ஒரு ஆசனமாவது தமிழக சட்டசபைக்கு சீமான் மூலம் சீமானே சென்றால் தமிழகத்தில் மிகப்பெரிய ஒரு ஆட்சி நடைபெறும். யாரும் ஒரு நயப்பைசா கூட ஊழல் செய்யாத முடியாத அளவுக்கு சட்டசபை கலகலக்கும், ஜாலியாக போகலாம் என்று பார்க்கலாம். அந்த வகையில் நாம் ஏற்கனவே தேர்தலுக்கு முதலே கணித்த கணிப்பீடு 5 தினங்களுக்கு முன்பாகவே தந்திருக்கின்றோம். அந்த கணிப்பீடு இப்பொழுது இந்த கணிப்பீடுகளை எல்லாம் மாற்றி மிகப்பெரிய ஒரு உல்டா வேலை நடைபெற்று முடிந்தது சொல்லப்படுகிறது. ஏற்கனவே நாம சொல்லிவிட்டோம் இல்லை, மோடி பெஸ்ட் தரம் தான் வெற்றி பெற்றார். 2ஆம் தரமும் 3ஆம் தரமும் அங்க இவிஎம் மெஷினில் உள்ள வேலை பார்த்துட்டாங்க. ஏனெனில் இந்த இந்திய தேர்தல் ஆணையமும் முற்றுமுழுதாக பிஜேபியின் சங் பரிவாரங்களின் கட்டுப்பாட்டில் இருப்பதாகவே தொடர்ச்சியான தகவல்கள் வெளிவந்த இருக்கின்றது. இந்த எலக்ட்ரானிக் ஓட்டிங் மெஷினில் ஏகப்பட்ட தில்லாலங்கடி வேலை செய்யலாம். காங்கிரஸ் ஆட்சியின் 2 ஆட்சிகள் மத்தியில் பறிக்கப்பட்டிருக்கின்றது. அது உறுதியாக நம்மளால் சொல்ல முடியும். அதற்கான தகவல்கள் பல இடங்களில் இருக்கின்றன. அங்கு இப்போது சங் பரிவாரங்களின் கட்டுப்பாட்டில் இவைகள் இருப்பதால் சில செய்திகள், ஏன் இந்திய நீதித்துறையும் கூட பிஜேபியின் முழு கட்டுப்பாட்டில் இருக்கின்றது. இப்ப நேற்று முன்தினம் கூட ஒரு செய்தி நடைபெற்றிருக்கின்றது. ஒரு முஸ்லிம் மௌலவி ஒன்று அடித்துக் கொல்லப்பட்டிருக்கின்றார் என்றால் இந்த சாராய கும்பலால். அதே போன்று ஒரு முஸ்லிம் பெண்மணி ஒருவர் அவர்கள் பிஜேபி காரங்களோட யூரினை கலந்து குடிக்க வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அவர் பிணையில் வந்தவரை பெரிய ஒரு போராட்ட வீரர் வருகின்ற போது வரவேற்கின்றார். எப்படியாக இப்பொழுது தமிழகத்துக்குள் மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு கொண்டிருக்கின்றது. அது முற்றுமுழுதாக சிறுபான்மை கிறிஸ்தவ மற்றும் முஸ்லிம் மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு தொல்லைகளாக மாறப்போகின்றது. இந்த உல்டா வேலை சரியாக நடைபெற்றிருக்குமானால் இவிஎம்மில் எந்த ஒரு திருட்டு வேலையும் நடைபெறவில்லை என்றால் திமுக ஆட்சி அமைக்க வேண்டும். ஆனால் இங்கு திமுகவின் ஆட்சி பறிக்கப்பட்டு விஜயின் கட்சியாக டிவிகேக்கு செல்ல மிக அதிக வாய்ப்புதாக சொல்லப்படுகிறது.
நாம் 8 ஆசனம் கொடுத்திருக்கிறோம் இல்லையா, அந்த 8 ஆசனம் தலைகீழாக மாறுகின்றது. 70 to 80 ஆசனங்கள் அவர்களுக்கு பிரித்து கொடுக்கப்பட்டிருப்பதாகவே செய்திகள், ஒரு இரகசிய தகவல் கசிந்திருக்கின்றது. அதைத்தான் உங்களுக்கு இன்றைக்கு நாங்கள் காலை செய்தியாக தருகின்றோம். 8 என்பது 80ஆக மாற மிக அதிக வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகின்றது. ஏனெனில் மக்கள் கூட்டங்கள் மிக அதிகமான கூட்டங்களை பார்க்கின்ற போது அவர் 234 தாண்டி 300 ஆசனங்கள் பெறக்கூடிய மக்கள் தான் கூடினார்கள் என்று சொல்லப்படுகிறது. அது ஒரு மாயை காட்டப்பட்டிருக்கின்றது. அந்த மாயையை பிஜேபி வெற்றியாக எடுப்பதற்கான மிக அதிக வாய்ப்பு இருப்பதாகவே பார்க்கப்படுகின்றது. அவர் நாம் 8 என்ற ஆசனம், அவருக்கு 80 ஆசனம் சென்றால் அதிமுகவும் விஜயின் டிவிகே கட்சியும் ஆட்சி அமைக்க போகின்றது. அவருக்கு எடப்பாடியாருக்கு பிரதி சிஎம், டெபுட்டி சிஎம் கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. என்னால் விஜயை வைத்துத்தான் பிஜேபி ஆள போகின்றது. அப்படியானால் 80, 60, 140 ஆட்சி, 140 ஆசனங்களுடன் ஆட்சி அமைக்க போகின்றதா என்ற ஒரு கேள்விக்குறி இங்கு எழுந்திருக்குது. அதாவது ஏடிஎம்கே டிவிகே கூட்டாட்சியாக, அப்ப டிவிக்கு 80 ஆசனம் பெற்றால் அதை தான் முதலமைச்சர் கொடுக்கணும் இல்லை. அதனால் அந்த ஒரு திட்டம் இருப்பதாகவே சொல்லப்படுகின்றது. 60, 80. அப்படியானால் நாளை காலை இந்த நிலைமை நமக்கு தெரிய வரும். இது ஒரு திருட்டு, அதாவது ஒரு திருட்டு வேலையின் காரணமாகவே இந்த 60, 80 140 ஆசனங்கள் மூலமாக, ஏன்னா 118 போதுமானதில்லை. அப்ப 140 ஆசனங்கள் பெரும்பான்மை அவங்களுக்கு இருக்கின்றது. அங்க யாரும் தனித்து ஆட்சி அமைக்க முடியாத அளவுக்கு இந்த இவிஎம் மூலமாக ஒல்டா வேலைகள் செய்து விட்டார்கள் என்றே சொல்லப்படுகின்றது. அதுலயும் அவருக்கு இந்த வாக்களித்து ஒரு 5 நாள், அதுலயும் ஒரு உள்டா நம்ம பார்க்கலையா, வாக்களித்தவுடன் கவுண்டிங் பண்ணுங்களேன், அது மிஷின்ல அதெல்லாம் செய்யணும் இல்லை. அது இந்த ப்ரோக்ராம் செட் பண்ணி இருக்கு. எதுக்கு போட்டாலும் அது சில இடங்கள்ல அது விசில் சின்னத்துக்கே போகும். நீங்க உதய சூரியனுக்கு வாக்களித்தாலும் அவங்க உள்ளுக்கு போகும்போது என்ற பண்ண போகுது சூரியன் காட்டால் அங்க பதியப்படுகின்றது விசில் சின்னம். இப்படியாகத்தான் அந்த ஊழல் செய்வது மிக அதிகமாக இருக்கின்றது. அதெல்லாம் காங்கிரஸ் கண்டுகொள்வதில்லை. அது உச்ச நீதிமன்றமும் அவங்களுக்கு ஆதரவு கொடுப்பதால் இந்த வழக்கிலையும் வெல்ல முடியாமல் இருக்கின்றது. முன்னும் பலட் பேப்பர் மூலமாகத்தான் வாக்களிக்கும் திட்டம் வருமானால் நிச்சயமாக நீதியான தேர்தல் நடைபெற வாய்ப்பு இருக்கின்றது. இந்த மாதிரி ஒரு உல்டா, அந்த மெஷினில் ஏகப்பட்ட உல்டா வேலை பார்க்க முடியும் என்பதால் அவர்கள் விரும்புகின்ற மாதிரி செய்ய முடியும். நீண்ட காலமாக தேடப்பட்ட பிஜேபிக்கு தேடப்பட்ட ஒரு நபராக வந்திருக்கின்றார் நடிகர் விஜய். அவரின் கட்சி தான் இங்கு பெருசா பார்க்க டிவிகே, தமிழக வெற்றி கழகம் 80 ஆசனங்களை பெறப்போகின்றதாகவே திருட்டு வேலைகள் மூலமாகவும் உல்டா வேலை மூலமாகவும் இவிஎம் மிஷினை மாற்றம் செய்யப்பட்டு 80 ஆசனம் அவருக்கு கொடுக்கப்பட்டு எடப்பாடியார் கட்சியானே எம்ஜிஆர் ஜெயலலிதா எல்லாம் முடிஞ்சு போச்சு. எடப்பாடியார் கட்சி ஏடிஎம்கே அதிமுக ஆட்சி, அவங்களுக்கு 60, இவங்களுக்கு 80, 140 ஆசனங்கள் கிடைக்கப்பட்டு அவர்கள் ஆட்சி அமைப்பதற்கான மிகப்பெரிய, அதுக்குள்ள பிஜேபி இருக்கிறாங்க. அதனால் டிவிக்கே வந்தாலே அது பிஜேபி தான். எனவே தமிழ்நாட்டில் சிறுபான்மை இனத்துக்கு மிகப்பெரிய ஆபத்து சூழ்ந்திருக்கின்றது. அது குறித்து நாம் பிறகு பார்க்கலாம். ஆக டிஎம்கேயின் வெற்றி பறிக்கப்பட போகின்றதா என்ற கேள்விக்குறி பெருமளவு படித்த மட்டத்தில் இருக்கின்றது. 16 மையங்களில் வாக்கு எண்ணும் நாளை காலை வாக்கெடுகின்றார்கள். பகல் 12 மணிக்குள் இதன் உண்மையான நிலவரம் புரிய வரும். 163 ஆசனங்களை டிஎம்கே ஸ்டாலின் கட்சி பெறுவதற்கான மிக அதிக வாய்ப்பு இருப்பதாகவே எல்லா பிந்திய போலெக்சிட் வாக்களித்த பின்பாகும் எல்லா கணிப்பீடும் செல்கின்றது. பார்க்கலாம். நக்கீரனும் கணித்திருக்கின்றார்கள். இந்த விடயத்தில் ஒன்று, நாம் தான் இதை திமுகவுக்கு நாம் தான் வெற்றியோ தோல்வியோ 163 ஆசனங்கள் நாம் மாத்திரம்தான் கொடுத்திருக்கின்றோம். தேர்தல் நாளை மாலை 2-3 மணியளவில் தெரிந்துவிடும். கவுண்டிங் சென்டர்களில் ரீகவுண்டிங் எண்ணப்படும். கிட்டத்தட்ட 163 இடங்களில் கோல்மால் பண்ணப்பட்டதாக சொல்லப்படுகின்றது. அதாவது 163 தொகுதிகளில் 163 எம்எல்ஏக்களை மோசடி செய்வதற்கான இவிஎம் மிஷினில் மிகப்பெரிய திட்டம் வகுக்கப்பட்டு
அது செய்து முடிக்கப்பட்டிருக்கும் என்றே சொல்லப்படுகின்றது. நாம் நாளை அதை ஊர்ஜிதமாக்க முடியும். எந்த விதமான வாக்களிப்பு மெஷினில் எந்த விதமான உள்ள வேலையும் பண்ணப்படவில்லை என்றால் திமுக மீண்டும் ஆட்சி அமைக்கப்படுகின்றது என்பதுதான் உண்மையான தேர்தல் வாக்காக பார்க்கலாம். ஆனால் இங்கு டிவிகேக்கு மிகப்பெரிய ஒரு உள்டா வேலை மூலமாக வெற்றி தட்டி பறிக்கப்படுவதாக சொல்லப்படுகின்றது. இதன் பிற்பாடு தமிழ்நாட்டின் அரசியல் களம் சிறுபான்மை மக்களுக்கு எதிராக என்னென்ன பண்ண முடியுமோ அவ்வளவும் பண்ண முடியும். ஏன் அவர்களின் மேற்கு வங்கத்தில் நடந்தது போன்று வழக்கு மூலமாக உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பு மூலமாகவும் பெருமளவு சிறுபான்மையின மக்களின் வாக்குகள் முடக்கப்படும் என்ற தகவலும் இருக்கின்றது. பார்க்கலாம் எதிர்வரும் காலங்களில் எந்த அளவுக்கு இது சாத்தியம். இது கிடைக்கப்பட்ட ஒரு அரிய தகவல் தான். இது நாளை தீர்மானிக்கப்படும். இது சரியாக இருக்குமா என்றால் அது ஓரளவு சரியாகவே பார்க்கப்படுகின்றது. பார்க்கலாம். இந்த தேர்தல் நாளை வெற்றிக்கும் பிற்பாடு நாம் மீண்டும் ஒரு காணொலி தர இருக்கின்றோம். மீண்டும் சந்திப்போம் நேர்களே. என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.